வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்னைக்கு வந்து நம்ம பேங்க் நிஃப்டி ஜனவரி 30ஆம் தேதி எப்படி பிஹேவ் ஆச்சுன்னு தான் பார்க்க போறோம். அதுக்கப்புறம் நாளைக்கு கடைசி நாள் மார்க்கெட் ஜனவரியோட கடைசி நாள் ஆஃப் ட்ரேடிங். ஸோ நாளைக்கு வந்து மார்க்கெட் எப்படி பிஹேவ் ஆகும் அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நம்ம நேத்தோட பிரெடிக்ஷன் ஆல்மோஸ்ட் பெர்ஃபெக்ட்டா வொர்க் ஆயிருந்துச்சு. ஒரு 100 பாயிண்ட் டிஃபரன்ஸ்ல தான் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ என்னோட சான்ஸஸ் என்ன சொல்லியிருந்தேன்னா, நான் வந்து மார்க்கெட் இந்த இடத்துல ஆல்மோஸ்ட் ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா அட் த மனில தான் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருந்தேன். சொல்லி மார்க்கெட் மேல போகும். அண்ட் மேல போயி ஆல்மோஸ்ட் இந்த வந்து 49,500 கிராஸ் பண்ணி ஓரளவு 49,600 வரைக்கும் போகும்ன்னு சொல்லியிருந்தேன். இதுக்கான காரணம் நேத்து ஏன் நான் அப்படி சொல்லியிருந்தேன் அப்படின்னா, நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸ வச்சு தான். ஸோ இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பேங்க் நிஃப்டி நேத்தையோடது பார்த்தோம்னா, 49,600ன்னு நான் சொல்லியிருந்தேன். கரெக்ட். இங்க வரைக்கும் போகும்னு. ஸோ ஏன்னா, இந்த பொசிஷன கிராஸ் ஆச்சுன்னா, ஆல்மோஸ்ட் இவ்வளோ தூரம் போகும்ன்னு சொல்லியிருந்தேன். அப்போ 49,500 தான் நேத்தோட நமக்கு ஸ்டாப் லாஸும் கூட. அப்போ 49,400லயே கரெக்ட். 49,500 வரைக்கும் போகும்ன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். ஆனா 49,400லயே முடிஞ்சிருச்சு. 49,400 இந்த இடத்துல இருக்கு. இப்ப இந்த பொசிஷன நேத்து மார்க்கெட் ரீச் ஆகல. ஓகே. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது 49,500 வரைக்கும் வரும்ன்னு சொல்லி, ஏன்னு தெரியல மார்க்கெட் இந்த பொசிஷன் வரைக்கும் ரீச் ஆகல. அதனால மேபி நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கேப் அப் ஓப்பன் ஆகுறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் நெறையா இருக்கு. ஏன்னா 49ல தான் மார்க்கெட் போகணும். ஏன்னா இந்த இடத்துல தான் சப்போர்ட் இருக்கு. இங்க தான் இருக்கணும். ஆனா ஏனோ மார்க்கெட் போகல. ஸோ என்னோட பிரெடிக்ஷன் கரெக்ட்டா தான் இருந்துச்சு. பட் மார்க்கெட் அந்த இடத்துல மூவ்மென்ட்க்கு தெரியல. ஏங்கிறது தெரியல. இத நான் கொஞ்சம் யோசிக்க வேண்டியது தான். கண்டிப்பா மார்க்கெட் 49,500க்கு தான் போயிருக்கணும். மேபி டைம் சீக்கிரம் ஆயிருச்சா? இல்ல எக்ஸ்பைரி டேட் நாங்களால வாலடைலிட்டி கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருந்துச்சான்னு தெரியல. சரி. அதெல்லாம் விட்டுட்டு நம்ம பார்த்தோம்னா, நம்ம பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி பொறுத்தளவு, ஒரு கடந்த 3வது நாளா நான் இத டெலீட் பண்ணிடுறேன் இன்னைக்கு. அண்ட் நேத்து வந்து நம்ம இந்த ரேஞ்ச் சொல்லியிருந்தோம். அந்த ரேஞ்சையும் நான் டெலீட் பண்ணிடுறேன். புதுசா சார்ட் அனாலிசிஸ் பார்ப்போம். ஸோ நமக்கு நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் மேல போயிருந்துச்சு. நிஃப்டி 50யும் பேங்க் நிஃப்டியும் ஆல்மோஸ்ட் ட்வின்ஸ் மாரி. அப்படின்னா, அது என்ன பண்ணுதோ, அதே தான் இதுவும் பண்ணும். அப்படின்னா நிஃப்டி 50 மேல போச்சுன்னா, பேங்க் நிஃப்டி மேல போகும். பேங்க் நிஃப்டி மேல போனா, நிஃப்டி 50யும் மேல போகும். ஸோ 2ம் ஒரே மாரி தான் பிஹேவ் ஆகும். ஸோ என்னன்னா, 3வது நாளா மார்க்கெட் வந்து நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டி க்ரோ ஆயிருக்கு. அண்ட் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா, நிஃப்டி 50ய விட ஆல்மோஸ்ட் ஒரு 2% கூடுதலா க்ரோ ஆயிருக்கு. நிஃப்டி ஃபிஃப் நிஃப்டி 50 வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 2% தான். இது வந்து 1.3%. ஸோ இத விட அதிகமான குரோத் தான் இதுல இருக்கு. அண்ட் அப்போ நிஃப்டி 50 இந்த குரோத் வந்து நல்லதான்னு கேட்டீங்கன்னா, நல்லது. ஏன்னா ரொம்ப நாளா மார்க்கெட் வந்து டவுன்ல போயிட்டு இருந்தது. 3வது நாளா தொடர்ந்து 27ஆம் தேதி டவுன் ஆச்சு. அதுக்கப்புறம் 28, 29, 30. 3வது நாள் நீங்க பாருங்க. சார்ட் அப்படியே மேல போயிட்டுருக்கு. ஸோ கன்சாலிடேட்டட் மார்க்கெட் முடிஞ்சிருச்சு. இந்த ரேஞ்ச்ல இருந்த மார்க்கெட் முடிஞ்சு, ஃபர்ஸ்ட் டைம் மார்க்கெட் மேல போகுது. இந்த ஒரு ஜனவரி மாசம். இது வந்து நம்ம ப்ரீ பட்ஜெட் ராலின்னு கூட சொல்லலாம். அப்படின்னா பட்ஜெட்ல ஏதோ பாசிட்டிவா வரப்போகுது. இல்லன்னா நெகட்டிவா வரப்போகுது. அதுக்கான ஒரு ரிஃப்ளெக்ஷன் தான் சொல்லலாம். ஏன்னா 2 விதமா பார்க்கலாம். மார்க்கெட் இப்ப மேல கொண்டு போனா தான் கீழ இறக்க முடியுங்கிறது ஒரு லாஜிக்கா இருக்கலாம். 2வது மார்க்கெட் மேல போகும்னு ஏற்கனவே தெரியும். அதனால இப்பவே எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்குறாங்கன்னு. ஸோ அது பட்ஜெட் வந்தா தான் நம்ம இதோட டவுட்ஸ வந்து கிளியர் பண்ண முடியும். ஸோ அப்போ நேத்தையோட மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, நிஃப்டி 50ல தான் நான் நேத்து ட்ரேட் எடுத்தேன். பேங்க் நிஃப்டில ட்ரேட் எடுக்கல. ஆனா பேங்க் நிஃப்டில ட்ரேடிங்க்கான சான்ஸஸ் எங்கன்னா, அதே பொசிஷன் தான். காலையில ஒரு ராலி நிஃப்டி 50. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு சைட்வேஸ் மூவ்மென்ட். மார்க்கெட் பாருங்க. ஒரு சைட்வேஸ் மூவ்மென்ட். ஒரு 12, 2 மணி வரைக்கும். அதுக்கப்புறம் அடுத்து ஒரு ராலி போயிருக்கு மேல. ஸோ இதுதான் வந்து நம்மளோட நிஃப்டி 50யோட என்ன சொல்லலாம்னா, ஒரு முக்கியமான அனாலிசிஸ். ஸோ இந்த ராலி 2லயும் நீங்க வந்து ட்ரேட் அழகா எடுத்திருந்திருக்கலாம். ஸோ இந்த 9:40க்கு இருக்க ஒரு ராலியும், அதே மாரி இந்த 2:00க்கு மேல இருக்கிற ஒரு ராலியும். எனக்கு தெரிஞ்சு பேங்க் நிஃப்டில ரொம்ப ஈஸியா இருந்திருக்கு. நிஃப்டி 50ய விட. மேபி நாளைக்கு நான் பேங்க் நிஃப்டியும் பார்க்கணும். ஸோ நேத்து எடுத்த அதாவது கடைசி இந்த 2 மணிக்கு மேல ராலி எடுத்திருந்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு 2மே பாசிட்டிவான ராலிஸ். என்னன்னா, இங்க நமக்கு ஆங்கிள் பார்த்தா தெரியும். 50க்கு மேல இருக்கு. ஸோ எப்போ இந்த ஆங்கிள் வந்து 50க்கு மேல இருக்கோ, அப்போ வந்து அது ஒரு ஸ்ட்ராங் புல்லிஷ் ட்ரெண்ட் லைன். ஸோ அத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாரி இங்கேயும் பாருங்க ஆல்மோஸ்ட் 60 இருக்கு. ஸோ 2ம் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் குரோத் தான். பேரலல் லைன் வரைஞ்ச மாரி இருக்கு. பேரலல் லைனே வரைஞ்சு பார்க்கலாமே! ஒரு பேரலல் சேனல். இதுதான் இந்த குரோத்ன்னு நான் வைக்கிறேன். ஓ! இது அப்படி. ட்ரை பண்ணி பார்க்கலாம். எப்படி வரையிறதுன்னு எனக்கு தெரியல. ஓகே. பேரலல் லைன் என்னால வரைய முடியவில்லை. வரைவது
என்னால பேரலல் லைன் வரைய முடியல. ஆனா இது 2ம் பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் பேரலலா தான் இருக்கு. ஆனா ஆங்கிள் ஆல்மோஸ்ட் 58 58, 59 இருக்கு. ஸோ அப்படிங்கிறனால நேத்து பேங்க் நிஃப்டில பார்த்திருந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட்டு ஒரு 1 ஹவரோட ராலியும், லாஸ்ட் 1 ஹவரோட ராலியும் நீங்க வந்து கிராக் பண்ணியிருந்தா, உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைச்சிருந்திருக்கும். இங்க ஒரு 200 பாயிண்ட்ஸ்மும், இங்க ஒரு 180 பாயிண்ட்ஸ்மும். பெர்ஃபெக்ட்டான ஒரு ட்ரேட் நடந்திருக்கும் நேத்து. அண்ட் இது இதுதான் வந்து நேத்தோட ராலி. அண்ட் நாளைக்கு என்ன நடக்கலாம் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, இத நான் எப்படி சொல்லுவேன்னா, நமக்கு 3 விஷயம் வச்சு சொல்லலாம். 1 வந்து நம்மளோட சிம்பிள் மூவிங் ஆவரேஜ். ஸோ சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் பார்க்குறோம். நான் சொன்னேன், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, கேப் வந்து கொஞ்சம் கரெக்ட்டா இருக்கு. மீன் அதிகமா இருக்கு. அண்ட் கேப் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் கம்மியாயிட்டு வருது. என்னடா சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஆ 50 எஸ்எம்ஏக்கும் 100 எஸ்எம்ஏக்கும் நடுவுல வந்து 79 பாயிண்ட் கேப் இருக்கு. 200 எஸ்எம்ஏக்கு 170 பாயிண்ட்ஸ் கேப் இருக்கு. ஸோ 80 பாயிண்ட்ஸ், 170 பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ அதே இது ஒரு 2 மணிக்கு மேல மார்க்கெட் என்ன ஆயிருக்குன்னா, கொஞ்சம் க்ளோஸ் ஆயி மார்க்கெட் பாருங்க, இங்க வந்து 70 பாயிண்ட் டிஃபரன்ஸ் இருந்தது 54 பாயிண்ட் டிஃபரன்ஸ் ஆகவும், 170 பாயிண்ட் டிஃபரன்ஸ் இருந்தது 140 டிஃபரன்ஸ் ஆகவும் இருக்கு. இது வந்து ஒரு ஒரு நல்ல நல்ல சிக்னல் இல்ல. குரோயிங் மார்க்கெட் அப்படிங்க ப்ரூஃப் பண்றதுக்கு. அப்போ நம்ம என்னென்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, நாளைக்கு மார்க்கெட் சைட்வேஸ் மூவ் ஆகும். சைட்வேஸ்னா நீங்க என்னன்னு என்கிட்ட கேட்டீங்கன்னா, ஸோ மார்க்கெட் எஸ்எம்ஏ சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் இப்படி இருந்துச்சு அப்படின்னா, இது வந்து குரோயிங் மார்க்கெட். ஸோ இத 50யும் 100ம் அப்படி இருக்குன்னா. சப்போஸ் சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் வந்து இப்படி மேல போயிட்டு ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகுது. இப்படி வருது அப்படின்னா, இந்த இடத்துல பாருங்க ஷார்ப்பா இந்த இடத்துக்கு அப்புறம் அப்படியே பயங்கரமா இது 2ம் க்ளோஸ் ஆகுற மாரி இருக்கு. கிராஸ் ஆகுற மாரி இருக்குன்னா, இது வந்து லோவர் சைட் மார்க்கெட். ஸோ இது வந்து அப்பர் சைட் மார்க்கெட். இது வந்து அப்பர் சைட் மார்க்கெட். இதே இது லோவர் சைட் மார்க்கெட். மார்க்கெட் வந்து டவுன்ஃபால் ஆக ஆரம்பிக்குது. அதே இது நம்மளோட சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி இருக்கு. அப்படி அதாவது மேல போகுது. பட் கொஞ்சம் கீழ வந்துட்டு இப்படி ஒரு மாரி ஸ்டெபிலைஸ் ஆகுது. இப்படி ஆகுதுன்னா, இதுக்கு பேர் என்னன்னா, மார்க்கெட் வந்து இப்படி சைட்வேஸா மூவ் ஆக போகுதுன்னு அர்த்தம். ஸோ, இப்படி இருந்தா மார்க்கெட் வந்து இப்படி இப்படி மேல போகும். இதுன்னா ஆல்மோஸ்ட் மார்க்கெட் கீழ வரும். இதுன்னா சைட்வேஸ் மார்க்கெட். அப்போ இன்னைக்கு நாளைக்கு வந்து சைட்வேஸ் மார்க்கெட்க்கான வாய்ப்பு இருக்குங்கிறது தான் நம்மளோட சிம்பிள் மூவிங் ஆவரேஜோட ஸ்ட்ராட்டஜி சொல்லுது. இது சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் மட்டும் போதுமா? வேற ஏதாவது ஸ்ட்ராட்டஜி இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இருக்கு. நம்மளோட ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ். 2 செகண்ட் இல்லன்னா டெலீட் பண்ணிடுறேன். கொஞ்சம் நமக்கு கன்ஃப்யூஸ் ஆகும். ஸோ சிம்பிள் மூவிங் ஆவரேஜ பொறுத்தளவு மார்க்கெட் வந்து கொஞ்சம் கன்சாலிடேட் ஆகுது அப்படின்னா, சைட்வேஸ் மூவ்மெண்ட்க்கான சான்சஸ் இருக்குன்னு. அடுத்து நம்மளோட ஆர்எஸ்ஐ எடுத்து பார்ப்போம். ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ். இந்த ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ்ல பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, சேம் தான் 70 இருக்கு அப்படின்னா, மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சுக்கு மேல போறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மி. அதாவது இங்கருந்து மேல போறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மி. அப்போ மார்க்கெட் வந்து இந்த இடத்துல இருந்து ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகும். ஸோ இங்கருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இப்படி தான் நம்மளோட ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸும் வரும். ஸோ இந்த ஆர்எஸ்ஐ சார்ட் திருப்பி இப்படி வர்றதுக்கான சான்சஸ் தான் அதிகமா இருக்கு. ஸோ இதுவும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆர்எஸ்ஐ இப்படி வரனால, நம்மளோட 2மே இத தான் சொல்லுது. ஸோ மார்க்கெட் ஆர்எஸ்ஐ என்ன சொல்லுது? டவுன்ஃபால். டவுன்ஃபால்னா பிரைஸ் கொஞ்சம் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நம்மளோட சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் என்ன சொல்லுது? பிரைஸ் குறையும்னு. இப்ப நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா எடுத்து பார்த்து, இது 2க்கும் சப்போர்ட் ஆச்சுன்னா, நமக்கு என்ன சொல்லலாம்னா, கரெக்ட். மார்க்கெட் நாளைக்கு சைட்வேஸ் தான் மூவ் ஆக போகுதுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணலாம். கன்ஃபார்ம் இல்ல. ஒரு ஒரு ஏகதேசம் கெஸ் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த போன வாரம் நம்ம பண்ண அனாலிசிஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் பெர்ஃபெக்ட்டா இருந்திருக்கு. ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு. அது கண்டிப்பா இருக்க முடியும். நான் வந்து 49,500 வரைக்கும் போகும்ன்னு சொன்னா, 49,400 வரைக்கும் தான் போயிருந்திருக்கு. என்னால அவ்வளோ பெர்ஃபெக்ட்டா கெஸ் பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்சு வேற யாருனாலயும் அவ்வளோ பெர்ஃபெக்ட்டா கெஸ் பண்ண முடியாதுன்னு நான் சொல்லுவேன். அப்போ நமக்கு நாளையோட ஓப்பன் செயின் அனாலிசிஸ் பார்த்தோம் அப்படின்னா, பேங்க் நிஃப்டில தான் இருக்கும். நாளையோட ஓப்பன் செயின் அனாலிசிஸ். கொஞ்சம் இத தள்ளி வச்சுக்கலாம். ஓகே. ஸோ இப்ப அட் த மனில எவ்வளோ பிரைஸ் இருக்குன்னா 49,300ல இருக்கு. ஸோ 49,300ல இருந்து மார்க்கெட் கீழ போச்சுன்னா, நமக்கு இந்த இடத்துல 3 பெரிய சப்போர்ட் இருக்கு. 49,200, 49,100, 49,000. அப்போ இந்த 3 சப்போர்ட்டையும் தாண்டி மார்க்கெட் கீழ போகாது. அப்போ லோவஸ்ட் பாயிண்ட் ஆஃப் த மார்க்கெட் எங்கன்னா 49,000. நான் இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சுர்றேன். ஸோ இதான் லோவஸ்ட் பாயிண்ட். இந்த பாயிண்ட்ட தாண்டி மார்க்கெட் போகாது. இது வந்து பெர்ஃபெக்ட். அடுத்து அதுக்கு அடுத்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? 49,100ம் 200ம் சொல்லியிருக்கோம். ஸோ 49,100, 49,200.
அப்போ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 3 பெரிய சப்போர்ட் இருக்கு. அப்போ மார்க்கெட் டவுன்ஃபால் ஆகுறதுக்கான சான்சஸ் ரொம்ப, ரொம்ப கம்மி. ஸோ இந்த 3 பிரைஸ் ரேஞ்ச். அண்ட் மேல போச்சுன்னா, நமக்கு அன்லிமிட்டட் குரோத் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அன்லிமிட்டட் குரோத்னா ஒரு 400 பாயிண்ட்ஸ் கேப். அப்போ 49,400, 500, 600, 1000 வரைக்கும். ஸோ இதில பார்த்தா, எனக்கு தெரிஞ்சு 49,500 தான் இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்ட்ராங் கால் ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதாவது 14,00,000 கால் ஆப்ஷன்ஸ். ஆனாலும் குவான்டிட்டி கம்மி. அதனால தான் எனக்கு வந்து மார்க்கெட் மேல போறதுக்கான வாய்ப்பு டவுன்ஃபால் ஆகுறதுக்கான வாய்ப்பும் இல்ல. மேல போறதுக்கான வாய்ப்பும் இல்ல. ஸோ அப்ப நம்ம முன்னாடி சொன்ன மாரி தான். ஏன்னா மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா, இதெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கணும். டவுன்ஃபால்க்கு பாருங்க எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்குன்னு. அந்த மாரி இந்த இடத்துல ஸ்ட்ராங்கா இருக்கணும். இது நேத்து சார்ட் பார்த்தா உங்களுக்கு தெரியும். நேத்து சார்ட் பாருங்க. இந்த இடத்துல அட் த மனில இருக்கு. இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங் இருக்கு. ஆ லெஃப்ட் சைடும் ஒரு ஸ்ட்ராங் இருக்கு. அப்புட்ன்னா, இந்த மணிலயும் ஒரு ஸ்ட்ராங் இருக்கு. அவுட் ஆஃப் த மணிலயும் இருக்கு. ஸோ அட் த மணி, இந்த மணி இந்த பக்கம், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, அவுட் ஆஃப் த மணி. 2 பக்கமும் ஒரு ஸ்ட்ராங் இருக்கு. ஆனா நாளையோட சார்ட்ல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, அட் த மணில பெரிய பார் இருக்கு. பிலோ த மணில இருக்கு. பட் இந்த மணில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன் இந்த மணில பார்த்தீங்கன்னா, பெரிய சார்ட் இல்ல. இது ரொம்ப பெரிய கன்ஃப்யூஷன். பட் இருந்தாலும் இருக்கிறத வச்சு நம்ம அனாலிசிஸ் பண்ணோம்னா, அதிகபட்சம் போனா 49,500 வரைக்கும் போலாம். அத தாண்டுனா 5,000 வரைக்கும் போலாம். ஸோ நம்ம டாப் சைட் பார்த்தீங்கன்னா, 49,500 அத தாண்டுனா 5,000 வரைக்கும் போறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இதுதான் நம்ம நாளைக்கியோட ட்ரெண்டிங்கான பிரைஸ். இப்ப என்னடா இத்தன லைன வரைஞ்சு வச்சிருக்கேன்னு என்கிட்ட கேட்டீங்கன்னா, வேற வழி இல்ல. நம்ம இவ்ளோ லைன் தான் வரையற மாரி இருக்கு. ஸோ இதுதான் நாளையோட பிரைஸ் ரேஞ்ச். சரி. இத நான் சிம்பிள் ஆக்கி நான் லைன்லாம் வரையாம, நான் வந்து ஒரு பாக்ஸ் போடுறேன். so that நமக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும். 50,000த்திலிருந்து 49,000 ஓகே. இந்த ரேஞ்சுக்குள்ள தான் நாளைக்கு வந்து மூவ் ஆக போகுது. அண்ட் இப்ப இருக்க சார்ட் படி பார்த்தா, நாளைக்கு மார்க்கெட் கொஞ்சம் கேப் டவுனா ஓப்பன் ஆகலாம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ல. ஏன் திடீர்னு சார்ட்ட பார்த்துட்டு எப்படி சொல்றேன்னா, இத விட இதோட பிரைஸ் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு. குவான்டிட்டீஸ். இந்த இடத்துல புட் ஆப்ஷன். அப்போ நாளைக்கு வந்து ஈஸியா இது ட்ரிக்கர் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ப்ரீ மார்க்கெட்ல. ஸோ அதனால தான் நான் சொல்றேன். நான் வந்து ஏதோ ஒரு ஞானம் வந்துட்டு சொல்லல. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அட் த மனிய விட அவுட் ஆஃப் த மனில பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் கால்ஸ் அண்ட் புட் வந்து குவான்டிட்டி அதிகமா இருக்கு. அப்படிங்கிறனால, நாளைக்கு ப்ரீ மார்க்கெட் இருக்கும்ல. அந்த 9லேருந்து 9:15 அந்த ப்ரீ மார்க்கெட்ன்னு சொல்லுவாங்கல்ல. அப்ப வந்து இதுக்கான எக்ஸிகியூஷன் கொஞ்சம் நெறையா சான்சஸ் இருக்கு. இப்போ நாளையோட அனாலிசிஸ் மார்க்கெட் கொஞ்சம் வந்து ஸோ இப்ப நாளைக்கு டவுன்ஃபால்ல இருந்து மார்க்கெட் ஆல்மோஸ்ட் இந்த பிரைஸ் ரேஞ்சுக்குள்ள மூவ்மெண்ட் ஆகுறதுக்கான சான்சஸ் தான் அதிகமாக இருக்கு. இது வந்து ரெட்டா மார்க் பண்ணேன். செகண்ட் சான்ஸ் எதுக்கு இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, மார்க்கெட் வந்து இந்த மேல போறதுக்கான சான்ஸ். ஸோ இது 2 தான். எனக்கு தெரிஞ்சு இந்த 2ல இந்த 2வது சான்ஸ் தான் நமக்கு வந்து அதிகமா பாசிபிலிட்டீஸ் இருக்குன்னு எனக்கு தோணுது. அதாவது 2வதுன்னா, இந்த கீழ இருக்க சான்ஸ். இந்த இந்த நமக்கு இந்த பக்கம் இருக்கிறது. இந்த ரேஞ்ச்ல மூவ் ஆகுறதுக்கான சான்ஸ் தான். மார்க்கெட் ஃபால் ஆகுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா 42, 200 இந்த 3யும் தாண்டி மார்க்கெட் ஃபால் ஆக சான்ஸ் இல்ல. அப்போ நாளைக்கு வந்து மார்க்கெட் ஆல்மோஸ்ட் ஒரு 200, 300 பாயிண்ட்ஸ்குள்ள இருக்கலாம். இல்ல பேங்க் நிஃப்டி இன்னைக்கு நம்மள ஏமாத்துன மாரி, மார்க்கெட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, கொஞ்சம் டவுன்ஃபால் ஆயி, இப்பிடி இப்பிடி வந்து ஒரு 49,800க்குள்ள நிக்கலாம். ஏன்னா இன்னைக்கு என்ன வந்து ஏமாத்துச்சு பேங்க் நிஃப்டி. அந்த மாரி நாளைக்கும் 50,000 வரைக்கும் போகாம 49,800க்குள்ள. ஸோ இது 2 தான் மார்க்கெட்ல நடக்கிறதுக்கான வாய்ப்பு. இந்த சார்ட்ட நீங்க வேணா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஒண்ணா இந்த நடுவுல இருக்கிறது நடக்கும். இல்லைன்னா மேல இருக்கிறது நடக்கும். அண்ட் ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ் இப்படி தான் ஃபாலோ ஆகும். ஸோ நான் இது 3ம் சேலஞ்ச் இல்ல. ஒரு ஒரு இது மாரி ஒரு ஒரு சின்ன ஒரு இது மாரி வச்சுக்கலாம். என்னன்னா மார்க்கெட் வந்து கீழ போகுமா? மேல போகுமான்னு பார்க்கறதுக்கு. ஸோ இந்த சார்ட்ட நான் அப்படியே தான் வைக்க போறேன். டெலீட் எதுவும் பண்ண போறதில்ல. ஸோ அப்போ நமக்கு பார்க்கலாம். மார்க்கெட் வந்து நாளைக்கு எப்படி மூவ் ஆகும். இதுதான் நம்மளோட நாளையோட அனாலிசிஸ். ஸோ ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ், ஆர்எஸ்ஐ உன்னோட ஆர்எஸ்ஐ ஏற்கனவே இருக்கா? ஐயோ! காணாம போச்சு நம்மளோட ஆர்எஸ்ஐ. அப்போ நம்மளோட ஆர்எஸ்ஐயும் இருக்கு.
நம்ம இத வந்து நாளைக்கு பார்க்கலாம் மார்க்கெட் எப்படி மூவ் ஆகும்ன்னு சொல்லி. இவ்வளோதான் நண்பர்களே. இதுதான் வந்து இன்னையோட பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ் அண்ட் நாளைக்கு எப்படி போகும்ன்னு சொல்லி. நாளைக்கு எக்ஸ்பைரி டே இல்லாதனால மார்க்கெட்டோட வாலடைலிட்டி கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். அண்ட் இன்னைக்கு எந்தெந்த பேங்க்லாம் குரோ ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஐசிஐசிஐ குரோ ஆயிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, எஸ். ஐசிஐசிஐ வந்து ஆல்மோஸ்ட் ஒரு நேத்து மட்டும் இருந்திருக்கு. ஸோ நேத்து மட்டுமே பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் நமக்கு ஒரு 2% குரோத் இருந்திருக்கு ஐசிஐசிஐல. அண்ட் நம்மளோட ஹெச்டிஎஃப்சி கொஞ்சம் டவுன்ஃபால் ஆயிருந்திருக்கு. சாரி, கொடாக் மஹிந்திரா டவுன்ஃபால் ஆயிருந்திருக்கா? ஓ மை காட்! ஸோ கொடாக் மஹிந்திரா நேத்த பொறுத்தளவு ஒரு நல்ல டவுன்ஃபால். ஸோ ஒரு 2% டவுன்ஃபால். ஆனா நம்மளோட அப்போ எஸ்பிஐ மேல போயிருக்குமோ? கொஞ்சம் குரோத் ஆயிருந்திருக்கு. நல்ல விஷயம். ஸோ ஹெச்டிஎஃப்சி நேத்து வந்து ரொம்ப நாள் கழிச்சு குரோத் இருந்திருக்கு. 1% குரோத் இருந்திருக்கு. ஆக்சிஸ் பேங்க் கடவுளேன்னு குரோ ஆயிருந்திருக்கணும். ஓகே. குரோ ஆகல. பட் மார்க்கெட் கீழயும் விழுகல. அதனால ஆக்சிஸ் பேங்க பொறுத்தளவு எனக்கு சந்தோஷம். கொஞ்சம் மார்க்கெட் கீழ வந்தத நேத்து ரெக்கவரி பண்ணியிருக்கு. ஸோ அடுத்து எஸ்பிஐ. ஸோ அப்ப நேத்து வந்து புல் பண்ணது மார்க்கெட் எது எதுன்னா, ஐசிஐசிஐ, எஸ்பிஐ அண்ட் ஹெச்டிஎஃப்சி. ஸோ இந்த 3 பேங்க் தான் ஆக்சுவலி ப்ராமினன்ட் பேங்க்ஸ். இவங்களோட ஸ்ட்ரென்த் ரொம்ப அதிகம். குவான்டிட்டி ரொம்ப அதிகம். கொடக் மஹிந்திராவும், ஆக்சிஸ் பேங்கோட மார்க்கெட் ஷேர் ரொம்ப கம்மிங்கிறனால, வால்யூமா உங்களுக்கு கம்மி தான். ஸோ நேத்து இந்த நம்மளோட ஹெச்டிஎஃப்சிஐ, எஸ்பிஐ, ஐசிஐசிஐ இந்த 3ம் இம்பார்ட்டன்ட்டான மார்க்கெட். இந்த 3மே குரோ ஆயிருக்கனால, மார்க்கெட் வந்து நேத்து மேல போயிருந்திருக்கு. ஸோ இதுதான் நம்மளோட கம்ப்ளீட் பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ் நாளைக்கு. அண்ட் இந்த பிரைஸ் ரேஞ்ச நீங்க நாளைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. இவ்வளோதான் நம்மளோட அனா உங்க ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. ஸோ தட் அவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். அதே மாரி டெய்லி பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டியோட அனாலிசிஸும், பிரெடிக்ஷனும் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஏதாவது ட்ரேடிங் ரிலேட்டட் டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா, கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. அதே மாரி நம்ம வந்து என்னன்னா, ஆஃப்டர் ஆஃபீஸ் ட்ரேடிங் ஹவர்ஸ் ஆஃபீஸ்லாம் முடிச்சு வந்துட்டு வீட்ல இருக்கும்போது ட்ரேட் பண்ண முடியுமான்னா, முடியும். அந்த கமாடிட்டி ட்ரேடிங் அதுக்கான வீடியோ ஒண்ணு நான் ரெடி பண்ணி போட்டுருக்கேன். ஸோ அத நீங்க பாருங்க. கண்டிப்பா அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாரி பட்ஜெட்க்கு முன்னாடி எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் நம்ம வாங்கலாம், வாங்குறதுக்கு கன்சிடர் பண்ணலான்னு சொல்லி டாப் 5 ஸ்டாக்ஸ் பிஃபோர் பட்ஜெட்ங்கிறத நம்ம ஒரு பிளேலிஸ்ட்டா போட்டிருக்கோம். ஸோ அதையும் பாருங்க. இது 2மே கொஞ்சம் இம்பார்ட்டன்ட்டானது. பட்ஜெட்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்ல விஷயம் கிடைக்கும். அடுத்து வந்து டாப் 5 ஸ்டாக்ஸ் இல்லன்னா 10 ஸ்டாக்ஸ் அண்டர் ₹500 அப்படிங்கிற நம்ம ஒரு டாபிக் போடப் போறோம். ஸோ ரூ. 500க்கு கீழ ஒரு 10 பொட்டன்ஷியல் ஸ்டாக்ஸ் என்னென்ன அப்படிங்கிற வீடியோ ரெடி பண்ணிட்டுருக்கோம். ஸோ அதையும் நம்ம கூடிய விரைவில வீடியோ போடுறோம். அவ்வளோதான் நண்பர்களே. நன்றி, வணக்கம். நாளைக்கு ட்ரேடிங்க்கு ஆல் தி பெஸ்ட்.